I'm Nandini Azad and the president of the Working Women's Forum, the Indian Cooperative Network for Women. Speaking from Chennai, which is 3 kilometers to the Bay of Bengal. So we are speaking to the world globally today on a very, very important breakthrough. The United Nations Commission on the Status of Women, New York based, which is based in New York, and we have consultative status with them for 29 years. You know the Working Women's Forum and the ICNW, very poor women, ஏழைகள், very ஏழை பெண்கள் வந்து இந்த allocation UN status of women program வந்து 4 வருஷம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் மந்த் வந்தீங்க UNCSOD. ஆக மொத்தம் இது ரொம்ப ரேர் அண்ட் யூனிக். இந்த ஏழை பெண்கள், இங்கிலீஷ் தெரியாதவங்க, வீடியோ எப்படி பேசுறதுன்னு தெரியாதவங்களுக்கு 7 தடவை இது கிடைச்சிருக்கு. இது 8வது தடவை. ஸோ இதுக்கே வந்து ஐநா சட்டசபைக்கு நம்ம தேங்க் பண்ணணும். இந்தியாவிலேருந்து அண்ட் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டிலேருந்து தேவ் கிவன் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு என்ன சொல்ல போறோம்னா, நாங்கள் எப்படி முன்மாதிரி, எப்படி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இதை கற்றுன்னு போனோம். இது என்ன மாடல்? ஏழைகள் வந்து மொபிலைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அவங்க இன்னைக்கு G20 போறாங்க. அவங்க இன்னைக்கு UN ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் பண்றாங்க. அவங்க வந்து அன்னைக்கு சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. சோத்தையும் வந்து அவங்களால அவங்க மாடல்ல நீங்க பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு ஒருத்தருக்கு இணைச்சு பண்ணீங்கன்னா, எலிட்டை கொண்டு வந்தீங்கன்னா நடுவில் அவங்க பண்றதுக்கு தயார் இல்லை. இன்னைக்கு வந்து நாங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம், அதுல வந்து எப்படி வந்து அந்த ஃபைனான்ஸை நடுவில் வச்சோம். பெண்கள் பலாத்காரம், ஜெண்டர் வயலன்ஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ், இன்க்ளூஷன், ஆக்சஸ், all of these things we brought into the picture from 1981. So we are now nearly marching towards 50 years. 50 வருஷம் நாங்க இன்னும் ஒரு 5 years ஆக போறோம். So this is the program today. இன்னைக்கு வந்து ரோம்ல இருந்து பேசுறாங்க, அப்புறம் வந்து ஜெர்மனில இருந்து பேசுறாங்க, யூரோப்பியன் நேஷன்ஸ் பேசுறாங்க. பார்ட்டிசிபேட் பண்றது 20 countries. நிறைய பேர் ஐநால இருந்து பேசுறாங்க, கவர்மெண்ட்ஸ்ல இருந்து பேசுறாங்க, சிவில் சொசைட்டில இருந்து பேசுறாங்க, கோஆபரேட்டிவ்ல இருந்து பேசுறாங்க, எல்லா நாடுகள்லயும். ஸோ லாஸ்ட் டைம் எங்களுக்கு டிஸ்கஷனுக்கு டைம் இல்லாதனால இந்த தடவை நாங்க நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஆரம்பிச்சோம் 1980ல, அதெல்லாம் 5 நிமிஷம் வீடியோ. பெண்கள் பலாத்காரத்தை ஆண்கள் வந்து எப்படி நிறுத்தி பிடிக்கிறாங்க, கர்நாடகாவில் எங்க சிஸ்டர் கன்சர்ன் ஒன்று, அதெல்லாமும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து 7-8 வீடியோஸ். அது மட்டும் இல்லை, எங்க விமன் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க நிறைய. யூ மெட் ஆர் மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ரெஸ்பான்ஸ், ஹவு திஸ் ஹோல் மூவ்மெண்ட் ஹஸ் இம்பாக்டட் them. அதெல்லாம் வந்து காமிக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே வந்து விஷுவலா காமிக்கிறோம். ஏன்னா உலகத்துக்கு இப்போ முன்மாதிரி ஆனோம்னா எப்படி நாங்க பண்றோம்ன்றது காமிக்கணும். எப்பவுமே மற்றவங்களை பேச விடுவோம், இந்த தடவை எங்க ஏழை பெண்கள் பேச போறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் we have changed the agenda, we have innovated that we should do that. இன்னைக்கு வந்து ஒரு 7-8 பதில் அதான் சொன்னேன், எப்படி நாங்க மொபிலைஸ் பண்ணோம், எப்படி வந்து அவங்க வந்து ஃபைனான்சியலி பெட்டரா போனாங்க, பிள்ளைகள் இன்ஜினியர் ஆனாங்க, பொண்ணுங்களும் இன்ஜினியர் ஆனாங்க. அது மட்டும் இல்லை, 2-3 மாடி வீடு கட்டினாங்க, 3 பிஸ்னஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வெளிநாட்டுல போய் பேசுறதுக்கு G20ல பிரதிநிதியா என்ன அனுப்பிச்சிருக்காங்க. எல்லா கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் நெட்வொர்க்ஸ்ல we are represented. ஸோ இன்னைக்கு அன்னைக்கு ஒரு ஏழை பொண்ணு ஆரம்பிச்சது, அது இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ டுடே we are saying from grassroots to policy. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கொள்கை. அதுவும் தமிழ்நாட்டில் இந்த மாடல் இருக்கிறது, இது நம்மளுக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா இனிமே உலகத்துல பரப்ப வேண்டிய the mission has come for us. So this session, which was given by the United Nations Commission on Status of Women, called Grassroots Leadership to Policy, இதுல வந்து it's breaking. இது வரலும் நம்ம வந்து ஏழை பெண்களா பேசணும். இன்னைக்கு வந்து பாலிசி மேக்கர்ஸோட எதிர உட்கார்ந்து டயலாக் பண்ற நிலைக்கு நாங்க வந்துட்டோம். ஸோ அதை தான் காமிக்கிறதுக்கு இந்த செஷனை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விமன் பேசுறது, கேஸ் ஸ்டடிஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு என்ன எடுக்க வேண்டியதாக இருந்தாலும், அதை தவிர டிஜிட்டல் லிட்ரஸி ட்ரைனிங் எப்படி பண்ணோம், ஸ்லம்மில் போய் நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம், அதெல்லாம் 5 நிமிஷம் 3 நிமிஷமா பண்ணி, அது மட்டும் இல்லை, இளைய வயசு பெண்களுக்கு வந்து அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியல, வேற வாய்ப்பு இல்லை, அதுக்கு எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் யங் விமன், ஹவு தே பிகம் த என்டர்பிரனர்ஸ். இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது பண்ண முடியும். ஸோ we are having, first we have speakers from the World Farmers Organization, from the oldest union in the world, the Cooperative Union, Germany, the International Raiffeisen Union, where I
was the first woman elected in 100 years. அதுவே பெரிய இவங்களுக்கு ஒரு பெருமை தான். G20ல போனது இன்னொரு பெருமை. அப்புறம் வேர்ல்ட் ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன் கோஆப்ரேட்டிவ் கோஆர்டினேட்டராக அவங்க வந்து நாமினேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே வந்து இனிமேல் வந்து லோக்கல் லெவலில், we are all on the international level, பட் இனிமே எங்கள் கதையை வந்து பரப்பி மற்ற ஏழை பெண்களுக்கு மற்ற நாடுகளில் பறக்கிறது. We want to innovate, we want to replicate this model all over the world, and people are calling us all over the world. In Asia, in Latin America, in the Caribbean, we are being invited to do our best practices. So that is the message we give to the world, that the grassroots women have taken the global leadership.